சாய்ந்து சாய்ந்து நீ பார்க்கும்போது யார் என்னையா? உன்ன இல்லாம உன் தாத்தாவைய கூப்பிட்டேன் வாய. சரி தம்பி வர்றேன் இருங்க. அந்த ராஜன் என்ன புடிங்கிட்டு இருக்கான், மேல அந்த ஒருத்த குப்பையை கொட்டுறான். இங்க எல்லாம் ரூல்ஸே கிடையாது. அவருக்கு ரூல்ஸ் மட்டும்தான் தம்பி தெரியும். ஓ, அப்ப அப்ளை பண்ண மாட்டாரு. அட, நீங்க அப்படி புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஃபாலோ பண்ணலன்னா தோலை உரிச்சிடுவாரு. பாரு, அவ்வளவு பெரிய ஆளா? போய் அவரை கூட்டுவாங்க. ஐயோ சாமி, நீ என்ன பேசிட்டு? இவரை கொண்டு போய் நான் ஒப்படைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேல இருந்து குப்பையை ஏன் மேல போடுறதா நினைச்சு இவரு மேல போட்டால, அவனை இழுத்துட்டு வா போ. ராஜன் எங்க இருக்காருன்னு சொல்லு, நானே போய் பாக்குறேன். கூல் டவுன் தலைவா, கூல் டவுன். டேய், நீ போய் அவன ஆபீஸுக்கு கூட்டிட்டு வா. அதுக்குள்ள ஐயாவுக்கு நீட்டிட்டு இருக்கிறத நான் கட் பண்றேன். இங்க கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கு, அத கட் பண்றேன்னு சொன்னேன். பூச்செடிய இந்த வெட்டி வெங்காயத்தெல்லாம் விட்டுட்டு உங்க ராஜன் எங்க இருக்காருன்னு சொல்லு, போய் பார்க்கலாம். பின்னாடி வாங்க, காமிக்கிறேன். போய் ராஜன் அவ கூட்டுவாயா? நீங்க ராஜனாவா? மரியாதை கொடுக்கணும். இந்த ஹாஸ்டல்ல இருக்கணும்னு நினைச்சா. ஓகே, நீங்க ராஜனாவா? பிஜே அலைஸ் பிரவீன் ஜெயராம ராஜா. இத படிக்கண்ணு. என்ன இது, இன்விடேஷனா? இல்ல, நீ இங்க இருக்கணும்னு நினைச்சா ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸோட பட்டியல். நீங்களே படிங்க. ரொம்ப தான். தினமும் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிக்கணும். 2வது, எந்திரிச்சதும் யோகாவோ எக்ஸசைஸோ பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த காலை கடன்லாம் செஞ்சு முடிச்சிட்டு குளிக்கணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட். அதானே? 2 மணி நேரம் ஸ்டடி ஹவர்ஸ். அதுக்குள்ள பேப்பர் வந்துருமா? வில்லேஜ்ல நல்ல டெவலப் ஆயிருக்கு, நல்ல வளர்ச்சிதான். நெக்ஸ்ட், ஒரு கப்பு பால். பிரேக்ஃபாஸ்ட். பால் மட்டும்தான். அதுக்கப்புறம் கிராம சேவை, ஊரை சுத்தம் பண்றது, பெரியவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது, இதெல்லாம் தான் செய்யணும். அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் தானே, அதுக்கு மேல பசி தாங்க முடியல. பழைய சோறு. இங்க பர்கர், பீட்சா, நூடுல்ஸ் இந்த மாதிரி எதுவும் இருக்காதா? சாணத்துல பண்ண வரட்டி தான் கிடைக்கும். ஹலோ, இது கிராமம். அதுவும் இல்லாம ராஜண்ணா ஹாஸ்டல் 25 வருஷமா இப்படிதான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். காலேஜ், ஈவினிங் கார்டனிங், ஸ்போர்ட்ஸ். அதுக்கப்புறம் 1 மணி நேரம் படிச்சாகணும். என்ன விளையாடுறீங்களா? காலையில படிக்கணும், காலேஜ்ல படிக்கணும், மறுபடியும் சாயங்காலம் ஹாஸ்டல்ல வந்து படிக்கணுமா? இவ்வளவு படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கிடைக்க போறாங்க? எவ்வளவு படிச்சாலும் 100 மார்க் தாண்டாதல்ல? நீங்களே சொல்லுங்க. சாயந்தரம் 7 மணிக்கு சாப்பிடணும், அதுக்கப்புறம் தூங்கணும். நான் இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுமா? நோ வே. காலி சாண்டுவே. ஹலோ சரத் சந்திரா, உங்களுக்கும் அவரை தெரியுமா? உங்க ஆள் இங்க வந்தா ரூல்ஸ ஃபாலோ பண்றது கஷ்டமா? சீக்கிரமே அனுப்பி வச்சிடுறேன், நீ புறப்படலாம் கண்ணு. ஓ, சேம் ஃபெலோவா? நான் போல. இங்க இருக்கணும்னா இந்த ரூல்ஸ கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபாலோ பண்ணா ஒரு வாரத்துல சங்குதாங்க. அவன் சொன்னதெல்லாம் கேட்டீங்கல்ல, இவன் செட் ஆக மாட்டான். அடுத்த பஸ்ல இவன் அனுப்பி வச்சிடுறேன். அட நீங்க வேற. சரி, அனுப்பி வச்சிடுறேன். சும்மா பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு. ஓகே, மினிமம் பிரேக்ஃபாஸ்டாவது இருக்கட்டும். ஈவினிங் டைம்ல மட்டும் ஒரு 1 மணி நேரம் வாக்கிங் போயிட்டு வரேன்னு சொல்ல வந்தேன். அது கூட சாப்பிடறதுக்கு முன்னாடி. அப்புறம் எங்க போகணுமா? தேங்க்ஸ். பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுரு. டீல் ஓகே. உங்க ரூல்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ அக்செப்ட் இட். ஓ. அப்புறம் ஏன் ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க? மனுஷங்க கடைபிடிக்கிற ரூல்ஸ் இது. தடியா லக்கேஜ் கொண்டு போய் ரூம்ல வை. கழுத செய்ய வேண்டிய வேலைய கழுத தான் செய்யணும், நாய் செய்ய வேண்டிய வேலைய நாய் தான் செய்யணும். அது எத்தனை சேவல் கூடினாலும் முட்டை போடாத கோழி. இது ஹாஸ்டல் இல்ல, ஜூ மாதிரி இருக்கு. இப்பதானே வந்திருக்க. ஏண்டா புலிகேசி, பல்லு வளர்க்கிறியா? நீ என்ன வளர்க்கினாலும் நாத்தம் போகாது. ஏய், பாத்து போயா. புதுசா எண்டூரு புல்ஷிட். ஷிட்டா, அது எங்க இருக்கு? அமெரிக்கால இருக்கா? கூட்ட வழி கொண்டி பில்டப் பண்ணாத. வந்துட்டான் என் ஆரியா. இதுதான் பேலஸ். பெட்டுங்கடா. பெட்டா? அப்ப நீ திரும்ப போறியா? என்ன என்ன லுக்கு? ராஜண்ணா ஹாஸ்டல் ஃபவுண்டரா இருப்பார். இதுக்கு இவ்வளவு ஒரு லைனா? இது ஜூ இல்ல, ஜுராசிக் பார்க். ராத்திரி என்ன சாப்பிட்ட? பீட்சா. இங்க சாம்பார்.
இது பத்துமா உனக்கு? இது கை கழுவு மட்டும் தானே. மைண்ட் ப்ளோயிங். ஐயோ இது ஏன் ஆயிராச்சே. லல்லா. டேய் ஓனோ சட்டை நாசம் பண்ணிட்டியடா. மனிதன் மனிதன். தரடா. உன்னை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. என்ன இல்ல இந்த ட்ரெஸ். டேய் டேய் நில்றா. டென்ஷன் ஆகாத. அவன் பேர் செல்வம். கண்ண பறந்துல எடுத்துட்டு போயிடுவான். படிக்கிற புக்கை தவிர மறுபடியும் கொண்டு வந்து போட்டுருவான். பை த பை என் பேர் கண்ணபுரான். நோ தேங்க்ஸ். இந்த தீப்பெட்டிக்குள்ள எத்தனை பேர் இருக்காங்க? 8 பேர். உன்னையும் சேர்த்து. அத்தனை பேர் இருந்தா எங்க ஊர்ல மீட்டிங் என்னவாங்க, ரூம்னு சொல்ல மாட்டாங்க. செக். என்ன இது? பெயிண்ட்ஸ். இதை வச்சு நான் ஏதாவது புதுசா கிரியேட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த கார்ட்டூன்ஸ் எல்லாம் யாரு? இவன் பேரு பொம்மை பூபதி. இவனுக்கு 4 பேருக்கு முன்னாடி பேசணும்னா கூச்சம். அதனால இவன் பேச நினைக்கிறத இந்த பொம்மை மூலியமா சொல்லிடுவான். இவன் சென்டிமெண்ட் கூடாது. இறந்து போன அவங்க அப்பா வாங்கி கொடுத்த சிவப்பு சட்டையை போட்டுட்டு தான் இன்னும் சுத்திட்டு இருக்கான். இவன் பேரு புலிகேசி. எப்ப பார்த்தாலும் இந்த தலை எப்படி கோதிட்டு இருக்கிறதுனால தமிழ் வாத்தியார் இவனுக்கு வச்ச பேரு. இதோ இவன் தான் ரஜினி நாகராஜ். சினிமா போய் சூப்பர் ஸ்டார் மாதிரி பெரிய ஹீரோ ஆகணும்னு ஆசை. இவங்க எல்லாரும் தான் நம்ம ரூம்மேட்ஸ். ரூம்மேட்ஸ்? இந்த மூட்டையை ரொம்ப நேரமா ஆடிட்டு இருக்கேன். ஹோ இவன் தான் மக்பூல். மக்பூல் இவன் அமெரிக்கால வாழ முடியும். அந்த பழக்க வழக்கத்தை மாத்த முடியாம நைட்டு நினைச்சு பகலே தூங்கிட்டு இருக்கான். இவனை நைட் இன்ட்ரோ பண்றான். பக்கத்துல ஏதாவது சூப்பர் மார்க்கெட் இருக்கா? சூப்பரா இருக்காது ஆனா இருக்கு. ஹலோ ஹலோ எங்க இருந்துடா பேசுற லூசு பையல? ஹலோ இங்க இருந்துனா போன் அதுக்குடா. கையில மாட்டினா கைமா பண்ணிடுவேன். சீக்கிரம் கடைக்கு வாடா. நமக்குன்னு வாய்க்கிறானுங்க பாரு. என்ன தம்பி வேணும்? டியோட்ரண்ட், ஃபேஸ் வாஷ், ஹேர் ஜெல். இங்கிலீஷ்ல தான் வாந்தி எடுப்பீங்களா? தமிழ் தெரியாதா? சும்மா ஜோக் அடிச்சேன்பா. எல்லாம் உள்ள இருக்கு, போய் பாரு. அம்மாடி யாருக்கு தேவையானதெல்லாம் நீ காட்டுமா. நீ உனக்கு சென்னையில சிஸ்டர் இருக்காங்களா? சிந்து. சிந்து தான். நான் தான் சிந்து. அப்ப சென்னையில இருக்கிற பொண்ணு யாரு? ஓ நான் அங்க அடிச்ச அடியில நீ இங்க வந்து விழுந்திருக்கேன்னு சொல்ல. இங்கதான் இருக்கேனா? எங்கப்பா எங்க போய் தொலைஞ்சான் இவன்? என்ன வேணும் உனக்கு? ஃபாலோ பண்ண சொல்றேன். கிடைச்சிட்டான். எவ்வளவு ஆச்சுன்னு பார்த்து சொல்லு. பார்க்காமயே சொல்றேன். 9:30 ஆயிடுச்சு. எங்கடா இருக்க? நானா ராஜனா ஹாஸ்டல்ல இருக்கேன். அது எதுக்கு உனக்கு? எனக்கு எதுக்கு நான் கேக்குற? திமிரா? அங்கே இருடா. ராஜனா முன்னால வச்சு அறுத்துறேன். யோ தம்பி நீங்களா? சூப்பர் மார்க்கெட் நாங்க மீன் மார்க்கெட் மாதிரி இருக்குங்க. எனக்கு வேண்டியதெல்லாம் இங்க இல்ல. வர வச்சு கொடு. ஊருக்கு புதுசா இருக்கான். மீட்டர் போட்ற வேண்டியதுதான். ஏதாவது ஒர்க் பண்ணுமா? கீகே மிஷினா? எஸ். எங்க இருக்கு? ஸ்வைப் பண்ணிக்கோ. அதாவது தேய்ச்சுக்கோ. மறுபடியும் ஸ்வைப் பண்ணுங்க. மறுபடியும் ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்களேன். மிஷன் ப்ராப்ளமா? கார்டு தான் ப்ராப்ளம். ஒரு நிமிஷம். சரத் சந்திரா. சொல்லு தம்பி. என் கிரெடிட் கார்டு வேலை செய்யலையா? பேங்க்ல பணம் இருக்கா இல்லையா? நிறைய இருக்கு தம்பி. லைன்ல இருங்க. உங்ககிட்ட இருக்க கார்டோ காரோ எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. கையே வச்சிருங்க. முதல்ல வெய்யா. இந்த உன் கார்டு. ஆக்சுவலி இதெல்லாம் நான் யூஸ் பண்றதே இல்லை. சிலது எடுத்துலாம். சோப், டியோட்ரண்ட், இது போதும். மத்தது உள்ள எடுத்து வச்சிரு. டாடி. என்னம்மா? மருதாணி வச்சு விட சொன்னா யாரும் வச்சு விட மாட்டேங்கிறாங்க. நீங்களாவது வச்சு விடுங்கப்பா. சரி இங்க கொடு. அந்த பையனை பாத்தியாமா? கொஞ்ச நாளா பொட்டு வைக்க கூட மறந்து போயிருந்த நீ இப்ப வழிய வந்து மருதாணி வைக்க சொல்றியே, அதனாலதான் கேட்கணும்னு தோணுச்சுமா. இன்னும் உன்னால அவனை மறக்க முடியலையாமா?